வாசலிலே ஏதோ ஒரு அலுவலர் கேட்கிறது. மந்திரியாரே, அதை யார் என்று பார்த்து காவலர் அனுப்பி யார் என்று பார்த்து வாருங்கள். இப்பொழுது பார்த்து சார். தங்கா அடி தங்கைய 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 உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் யார்? சொற்சிக்கிறோம். யாரோ தசரகுமாரர்களா, ராமனாம் லக்குவனா. அண்ணா, தாங்கள் எனக்கு அளித்த பச்சவடி வலித்து என் அனுமதி இல்லாமல் பர்ணசாலை அமைத்திருந்தார்கள். அண்ணா, நான் உனக்கு சீதனமாக கொடுத்த பஞ்சவடியிலே பர்ணசாலை. அண்ணா அண்ணா, நான் என்னன்னு சொல்லுவேன்னா, மந்திரி மகோதரா, என் தங்கை அனுமதி பார்த்திருக்கிறா? அண்ணா, அந்த ராமன் என்று கருகரு என்று கருவாயனாக ஒருவன் இருப்பான். அவனை நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்கள் அண்ணா. ஆனால் 1000 நட்சத்திரங்கள் ஒன்று கூடினாலும் அவன் பேரழகுக்கு ஈடாகாது அண்ணா. அப்படிப்பட்ட பேரழகுடையவன் ஒருவன் இருக்கிறார் அண்ணா. அந்த ராமன் மனைவி சீதா இருக்கிறாளே தங்கா. அண்ணா, சற்று பொறு. என்ன சொன்னாய்? அந்த ராமன் மானிடன் 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 என்று சொல்லுகின்றாயே, பையத்திலே இந்த நிலை ஏற்படும் பொழுது நம்முடைய தூய வலிமைக்கான என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? ஐயோ அண்ணா, நம் அண்ணாவில் இருவரும் ஆண்டு மடிந்தார்கள் அண்ணா. கரண் கரதூசணர்கள் மாண்டு போனார்களா? விவரமாக சொல் தங்கா. அண்ணா, நீங்கள் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கரண் கரதூசணர்களை அனுப்புகிறீர்கள். அந்த மாநிலங்கள் அவரையும் கொண்டு தீவிட்டார்கள் அண்ணா, கொண்டு விட்டார்கள் அண்ணா.
ராமன் மனைவி சீதா மிகவும் பேரழகுடையவள் அண்ணா. அவனை தங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் நான் அவன் அருகில் சென்றேன். ராமனின் மனைவி சீதா சீதை என்பவள் அழகாக இருக்கிறாள். அண்ணா, அழகுதான். அவள் பேரழகுக்கு ஈடில்லை அண்ணா. இந்த வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடினாலும் அவள் பேரழகுக்கு ஈடாகாது அண்ணா. அப்பேற்பட்ட பேரழகுடையவளை உங்களுக்காக சமர்ப்பிக்க வேண்டும் என்றே நான் அருகில் சென்றேன் அண்ணா. அந்த மாநிலர்கள் என்னை இந்த கதி பண்ணிவிட்டார்கள் அண்ணா. சொல்ல சொல்ல கோபம் வந்த மூலத என் தங்கையே. சொல்ல சொல்ல கோபம் வந்து மூலத என் தங்கையே. கவலைப்படாதே. உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கியவர்களை வஞ்சத்துக்கு வஞ்சம், பலிக்கு பலி, ரத்தத்திற்கு ரத்தம் வாங்காமல் விடமாட்டான். அண்ணா, நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று நம்பித்தான் உங்களிடம் சொல்கிறேன் அண்ணா. உனக்காக நான் எதையும் செய்வேன் தங்கா. அண்ணா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அண்ணா. அண்ணா, ஒரு வேண்டுகோள் அண்ணா. தெரிவிப்பாய். அந்த கருவாயன் ராமனை என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்கள் அண்ணா. அந்த செக்க செவையே என்று இருப்பான், அவன் பேர் லக்ஷ்மணன். அவனை மட்டும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் அண்ணா, நான் பார்த்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் செய்யும் இந்த நிலைக்கு ஆளாக்கிய உன்னை, உனது மூக்கு மற்றும் அங்கங்களை அறுத்தெறிந்த அந்த லட்சுமணனை உன்னிடம் நான் கொண்டு வந்து விடுகின்றேன். உன் இஷ்டம் போல் நீ அவனை செய்து கொள். விடாதீர்கள் அண்ணா, விடாதீர்கள். நிச்சயமாக தங்கா, விடமாட்டேன். சீதா என்ற ஒரு பெண் ஆம் அண்ணா. வானத்திலே இருக்கின்ற அத்தனை நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து போட்டாலும் அதை மீறி அழகாக இருப்பதாக கூறினாய் அல்லவா? இன்னும் ஒரு முறை அவள் அழகை திருவாயால் என்னிடத்திலே கூறு. அண்ணா, அவள் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அத்தனை வைடூரியங்கள் ஜொலிக்கும் பேர் ஒளியெல்லாம் விட அவள் முகத்தில் ஒலிக்கும் ஒளி அவ்வளவு பேர் அழகுடையதாக இருக்கிறது அண்ணா. அவன் அழகையும் அவள் கட்டழகையும் வர்ணிக்க ஒரு பெண்ணாகிய நானே அழுந்து விட்டேன் அண்ணா. இங்க முடிச்செடுத்தேன் தங்கா. அப்பேற்பட்ட பேரழகை உங்களுக்காகவே கொண்டு வந்து அந்தவர்களை நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் தங்கா. அண்ணா. அமைதியாக இரு. சரி. உன் ஆவேசம் எனக்கு புரிகிறது. உன் மீது நான் அளவு கிடந்த பாசத்தை வைத்திருக்கின்றான் இந்த லங்கேசன். தெரியும் அண்ணா. உன்னுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் நான் நிறைவேற்றுவேன் தங்கா. அண்ணா, நீ உடனே சென்று ஓய்வெடுத்துக் கொள். இது அண்ணனின் அன்பு கட்டளை தங்கா. ஆகட்டும்